Hello friends, welcome to Kritika's cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல homemade condensed milk தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Homemade condensed milk செய்யிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பத்த வச்சிக்கிறேன். ஒரு pan வச்சிக்கிறேன். panல 1 கப் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். அதாவது 250 ml அளவுக்கு நான் பால் எடுத்துர்க்கேன். நான் எடுத்துர்க்கிறது பசும்பால் தான். நீங்க விருப்பப்பட்டா பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு ஸ்பாட்ச்ல வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கலரி விடாம இருந்தோம்னா பால் அடிபிடிச்சிர சான்ஸ் இருக்கு. அதனால கண்டென்ஸ்டு மில்க் செய்யும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம பக்கத்துலயே இருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாலை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சின பிறகு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்க்கிறேன். வெள்ளை சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். 1 கப் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் அடிப்பிடிக்காமல் மேலே ஏடு கட்டாமல் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பால் நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி திக்காகும் போது நம்ம கரண்டி எடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டென்ஸ்டு மில்க் செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஆனால் நம்ம வெளியே கடையில் வாங்குற அளவுக்கு வர்த்தபிளான ப்ரைஸ் தாங்க கண்டென்ஸ்டு மில்க். நம்ம வீட்டில் செஞ்சாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ப்ரைஸ் தான் வரும். நான் எடுத்துருக்கிற பால் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் கிடையாதுங்க. அதனால் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சட்டுன்னு முடிஞ்சிடும். திக்னஸும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ பார்த்தோம்னா பால் நல்லா திக்காயிட்டு வந்துட்டுருக்கு. எனக்கு இந்த ப்ராசஸ் மொத்தம் முடியறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஆச்சுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் பால். பால்கோவா செய்வோம் இல்லையா, கிட்டத்தட்ட பால்கோவா செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் தாங்க கண்டென்ஸ்டு மில்க். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு இட்லி சோடா சேர்க்குறேன். இட்லி சோடா போட்ட பிறகு பால் கொஞ்சம் நொறையாக பொங்கி வரும். அதை நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ பார்த்தோம்னா கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் கொடுத்தோம்னா க்ரீமியாக டெக்ஸ்சர் சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.